அம்சிகாவினுடைய தாயிடமும் சாட்சியங்கள் பெறப்பட்டது. அதன் பிற்பாடு அது ஒத்திவைக்கப்பட்டு 22ஆம் தேதி மறுபடியும் அம்சிகாவினுடைய தாயிடம் சாட்சியங்கள் பெறப்படும். நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய 15 வயசுக்கும் குறைவுன்னு நினைக்கிறேன் 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு பலமுறை உட்படுத்தப்பட்டு அந்த சிறுமி 5 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. உங்களோட வண்டியை திருப்பிக்கிட்டு போங்க. அவருக்கு தண்டனை கொடுத்து நிரந்தர பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஆசிரியர்களுக்கு மற்ற ஆசிரியர்கள் இதையொட்டி பயப்பட வேண்டும். கொலை நடந்த வேண்டும். ஒரு மாணவியை கைதுப்பதற்கு அஞ்ச வேண்டும். அதை போன்று அவரை உடனடியாக கைது செய்து பதவியை நீக்கி அவருக்கு எவ்விதமான அரசாங்க கொடுப்பனவுகள் ஏதுமின்றி அவரை பதவியில் விலக்க வேண்டும். சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றின் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். அம்சிகா அந்த மாணவி பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. தற்போது இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் அந்த உயிர் மறுபடியும் வரப்போகிறதில்லை. ஆனாலும் மக்கள் எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா, மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது இலங்கை நாட்டில். எல்லா சொந்தங்களுமே கவலை அடைஞ்சாங்க, இதை பற்றி கதைச்சாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம் மட்டும் நடைபெற்றது. ஆனால் இதுக்கு என்னதான் நீதி கிடைச்சது? அரசாங்கத்தினுடைய தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அந்த பாடசாலை நிர்வாகத்தின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா? என்னதான் நடந்தது? மக்களினுடைய கேள்வி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நேற்றைய தினம் அந்த அம்சிகா வாழ்ந்த கொழும்பில் கொட்டாஞ்சேனையில் அடுக்குமாடி கட்டடம் ஒன்று இருக்குது. அந்த கட்டடத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த தங்கச்சி வாழ்ந்தாங்க. அந்த கட்டடத்தினுடைய தவிசாளர், அந்த வளாகத்தினுடைய தவிசாளர் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் கொழும்பு நீதிமன்றத்தில் அவர்கிட்ட சாட்சியங்கள் பெறப்பட்டது. அம்சிகாவினுடைய தாயிடமும் சாட்சியங்கள் பெறப்பட்டது. அதன் பிற்பாடு அது ஒத்திவைக்கப்பட்டு 22ஆம் தேதி மறுபடியும் அம்சிகாவினுடைய தாயிடம் சாட்சியங்கள் பெறப்படும். இதுதான் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள். அதாவது சாட்சியங்கள் தான் பெறப்பட்டு கொண்டிருக்குதான். அதை தாண்டி பார்த்தோம்னா மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ன சொல்லியிருக்காங்கண்டா, காவல்துறைக்கும் இது சம்மந்தப்பட்ட முக்கியமான அதிகாரிகளுக்கும் என்ன விசாரணைகள் நடந்திருக்கு, நீங்கள் விசாரித்து உங்களோட அறிக்கைகளை சமர்ப்பிக்கணும் என்ற மாதிரிக்கு ஒரு உத்தரவு மாதிரிக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிக்கு ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த அம்சிகாவினுடைய மரணத்துக்கு நீதி கிடைக்கணும், இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று, ஒரு கூட்டம் ஒன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நடைபெற்றது. அதில் பம்பலப்பட்டியில் அம்சிகா முதலாவது கல்வி கற்ற அந்த பாடசாலையினுடைய அதிபரையும் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரையும் அதில் கலந்து கொள்ளணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க அதில் கலந்து கொள்ள இல்லை. அப்போ ஏன் கலந்து கொள்ள இல்லைன்ற ஒரு கடிதமாவது அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இல்லை. யோசிச்சு பாருங்க, இது ஒரு பொறுப்பான ஒரு செயலா? தவறு செய்திருக்கிறீங்களோ தவறு செய்ய இல்லையோ எதுவாகவும் இருக்கட்டும், ஒரு மனித உரிமைகள் ஆணைக்குழு அப்படின்றது என்னது? அந்த ஒரு மனுஷனுக்குன்ற ஒரு உரிமைகள் இருக்குடாப்பா. அந்த உரிமைகளை மீறப்பட்டிருந்தா அதில் அவங்க தலையிடுவாங்க. அப்போ ஒரு கலந்துரையாடலுக்கு கூட உங்களால் போக முடியலை, நீங்கள் புறக்கணிக்கிறீங்கடா, என்ன நியாயம்னு யோசிச்சு பாருங்க. சரி, அதுதான் ஒரு பக்கம் இருக்குன்னு வைப்பமே. இப்போ இதுக்கே நீதி கிடைக்கணும். ஏன் இதுக்கு நீதி கிடைக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் இறந்து போயிட்டாங்களே, இனிமேல் இது என்னதான் கதைச்சு, என்னதான் போராட்டம் நடந்து, என்னதான் பிரியோசனம்னு கேட்டீங்கடா, இதுக்கு நீதி கிடைச்சாதான் இதுபோல சம்பவங்கள். இந்த அம்சிகாவுக்கு நடந்தது வெளியே தெரிஞ்சிருக்கு, வெளியே வந்திருக்கு. வெளியே தெரியாத எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதுக்கு நீதி கிடைச்சாதான் இதுபோல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்களில் ஒரு குற்றவாளிகளாக நிறைய பேர் ஒளிஞ்சிருப்பாங்க சமூகத்தில். அவங்களுக்கு ஒரு பயம் வரும், எங்களுக்கும் இதுபோல் தண்டனைகள் நாளைக்கு கிடைக்கலாம், அதனால் நாங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, இதுபோல் யோசிப்பாங்க. ஆனால் இதுக்கு நீதி கிடைக்கலண்டா என்ன யோசிப்பாங்க? இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கே ஒரு நீதியும் இல்லை, அப்போ நாங்கள்லாம் ஏமாத்திரம், நாங்கள் எந்த ஒரு தவறையும் செய்யலாம், இதுபோல் தானே யோசிப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பல வருஷத்துக்கு முதல் நடக்கிறது இல்லை. நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய 15 வயசுக்கும் குறைவுன்னு நினைக்கிறேன் 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு பலமுறை உட்படுத்தப்பட்டு அந்த சிறுமி 5 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மிருகம் யாருன்னு தேடி பார்க்க போனால் 32 வயசு இருக்கக்கூடிய மனித உருவத்தில் வாழக்கூடிய ஒரு மிருகம் பல தடவை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, சர்வ சாதாரணமாக சமூகத்தில் இது போல சம்பவங்கள் நடக்குது. இதே சவுதி அரேபியாவில் நடந்தால் யோசிச்சு பாருங்க என்ன நிலைமைட்டு. அப்போ எங்களுடைய நாட்டிலையும் சட்டங்கள் இருக்கு, இல்லைன்னு இல்லை.
உண்மையாகவே வந்து இதுக்கான தண்டனைகள் இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அந்த தண்டனையில் இதுபோல் குற்றவாளிகள் சிக்கிறாங்களான்னு கேட்டீங்கடா அதுதான் இல்லை. சிக்கோணும்டா இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், இது சம்மந்தப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்கிற முக்கியமான நபர்கள் வந்து இந்த சட்டத்தை காக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அதிகாரிகள் இதில் அதிகமாக வந்து இறங்கி வேலை செய்யணும். இல்லைண்டா இதுபோல் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு தான் போகும். அதிகரித்து கொண்டு போகும்போது எங்களோட சமூகம் சீரழியும், எங்களோட நாடு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்காதனே. யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தில் இறுதியாக மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஜனாதிபதி செயலகத்துக்கு, பாடசாலையிலேருந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து அந்த ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்காக வந்து 6 பேர் மாத்திரம் பார்த்திங்கன்னா ஜனாதிபதி செயலகத்துக்கு போகிறாங்க. அங்கே ஜனாதிபதி இல்லாத காரணத்தினால முக்கியமான அதிகாரி ஒருத்தர் கொடுத்த வாக்குறுதி என்னடா, அன்றைய தினம் இந்த போராட்டம் நடைபெற்றது ஒரு கிழமைன்னு நான் நினைக்கிறேன், அன்றைய தினமே அந்த மகளிர் பாடசாலையினுடைய அதிபர் வந்து அந்த பதவியிலிருந்து அகற்றப்படுவாங்கன்னு சொன்னீர். அதே போல் அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஆசிரியரை வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுவீர், இது போல் சொன்னாங்க. ஆனால் எதுவுமே நடக்க இல்லை. ஆனால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த மகளிர் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பிரிவு என்ன சொல்லியிருக்காங்கடா, அவருக்கு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்ட்டு. யாருக்கு? இந்த இரண்டாவது, அதாவது மேலதிக வகுப்புக்காக வந்து அம்சியா மேலதிக வகுப்புக்காக வந்து ஒரு டியூஷனுக்கு போனாங்க. அந்த அதாவது என்பிபியில் இருக்கக்கூடிய தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வேட்பாளராக இருந்தவர். அப்போ அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னடா, அந்த அளவுக்கு வந்து ஆதாரங்கள் இல்லையா. மக்கள் இவ்வளோ பேர் வந்து திரண்டு இவ்வளோ போராட்டம் மட்டும் எடுக்கிறாங்கடா, இது ஒரு அரசியலுக்காக செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அரசியல் கட்சி சார்ந்த இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அனைவருமே மக்கள், அனைவருமே வந்து எங்களினுடைய வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்குது, எங்களுக்கு நடந்தா எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த உணர்வோடு வந்தாக்கள். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே வந்து மிகவும் வந்து ஒரு சட்டத்தின் மீது மக்கள் நம்பிக்கையை இழக்கிறாங்க. தற்போதைய இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சி பீடத்தில் வந்து அதிகாரத்தில் கொண்டு வந்து அமர்த்தினாங்க மக்கள். ஆனால் நேற்றைய தினம் ஒரு விஷயத்தை அழகாக பார்க்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. எல்லா சமூக வலைத்தளத்தில், முக்கியமான தொலைக்காட்சிகளில், முக்கியமான நியூஸில், இணையதளங்கள்ல எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது என்னடா, இந்த ஜனாதிபதி ஒரு பொறுப்பற்ற ஒரு மிகவும் மிரட்டல் தோணியில் கதைச்சிருந்தது போல் எல்லா தமிழ் பேசக்கூடிய மீடியாவாக இருக்கலாம், சிங்கள மொழி பேசக்கூடிய மீடியாவாக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே சமூக ஊடகத்தில் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது. ஜேவிபியினுடைய உண்மையான முகம் வெளியே வருதான்ட்டு. ஏனெண்டா இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கொஞ்சம் சரிவை அவங்க பார்த்துருக்குறாங்க. அதில் ஏகப்பட்ட அரசியல் கேம் விளையாடப்பட்டு கொண்டு இருக்குது. உண்மைத்தான், அது பார்க்கும்போது தெரியுதான். ஆனால் இதுக்கு ஒரு சரியான பொறுப்பான பதிலை வந்து அரசாங்கம் கொடுக்காம ஒரு வளமையாக வந்து ஜனாதிபதி சிரிச்சு மகிழ்ச்சியாக அழகாக கதைப்பேர். ஆனால் அந்த தோணியில் இல்லாமல் கடுமையான ஒரு கோபமாகவும் ஒரு மிரட்டுற தோணியில் கதைச்சது போல் பார்க்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. அதுக்கு முழுக்க ஜேவிபியினுடைய உண்மையான முகம் வெளியே வருதாண்டு கலாச்சிருந்தாங்க. நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஜேவிபியாக இருந்தாலும் சரி, என்பிபியாக இருந்தாலும் சரி, மஹிந்த ராஜபக்ச அவங்களோட கட்சியாக இருந்தாலும் சரி, ரணிலா இருக்கலாம், சஜித்தா இருக்கலாம், யாராகவும் இருக்கட்டும், தமிழ் மக்களுக்கு, எங்கட சொந்தங்களுக்கு நீதி நல்லது நடக்குமாட்டு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஆனால் இலங்கை தேசத்தை நாட்டையாவது ஒரு நல்ல பாதையில் கொண்டு போங்க இங்கய்யா, அதை கூட செய்யலண்டா. கட்டாயம் கடுமையான நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அரசியல் நோக்கத்துக்காக, உங்களோட அரசியல் லாபத்துக்காக நீங்கள் வந்து வேலை செய்ய வெளிக்கிட்டீங்கண்டா நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது. அதுக்கு முன்னுதாரணமே மஹிந்த ராஜபக்ச அவங்களோட ஆட்சி, கோட்டாபய ராஜபக்ச அவங்களோட ஆட்சி எப்படி கவுந்துச்சுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கத்தை குறை சொல்லணுன்றது எங்கட வேலை இல்லை. சரியானதை செஞ்சால் நாங்கள் பாராட்ட போகிறோம். இதுக்கு நீதி கிடைக்காதனால அதை நாங்கள் வந்து எடுத்து விஷயத்தை வந்து தெளிவாக சொல்கிறோம். அதுதான் விஷயம். அதனால் பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்சிகாவினுடைய மரணம் போக போக அது அப்படியே மறக்கடிக்கப்பட்டு கொண்டு போகுது, மறந்து கொண்டு போகிறோம். ஏனெண்டா மக்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தினால இதுக்கான நீதி கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னையை பொறுத்த மட்டும் மிக குறைவாக தான் இருக்குது. பாப்பம் என்ன நடக்குது அப்படின்றது வந்து அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கே மிகப்பெரிய ஒரு பதில் கிடைக்க இல்லை. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இது சம்மந்தப்பட்ட அந்த கொழும்பு மக்கள், அதாவது கொட்டாஞ்சேனை, அந்த அம்சிகா வாழக்கூடிய அதுக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இதுபோல் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி.